என்னடா கமருதீன், போதும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ண கேமுக்காக பயன்படுத்திக்கிட்ட. இந்த வாரம் பார்வதியுடைய வீட்ல இருந்து அவங்களுடைய பேரன்ட்ஸ் வரப்போறாங்க. வர்றது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 24 மணி நேரம் பிக் பாஸ் வீட்ல தங்க போறாங்க. அவங்க தங்குனாங்கன்னா, உன்னுடைய லட்சணம் என்ன? நீ அந்த பொண்ண எப்படி எப்படியெல்லாம் உன்னுடைய கேம்க்காக பயன்படுத்திக்கிட்ட? அப்படிங்கிறத புட்டு, 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 புட்டு வைக்க போறாங்க. அதனால நீ முந்திக்கிட்டு விஜே பார்வதி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றதுக்காக கேவலமாக ஒரு பிளான போடுறியா? அப்படிங்கிற கேள்வி இந்த கமருதீன பார்த்து நமக்கு எழுது. இன்னைக்கு காலையில கமருதீன் மற்றும் பார்வதி இவங்க 2 பேருக்கும் நடுவுல முதல்ல இந்த பேட் டச் அப்படிங்கிற கான்வர்சேஷன கொண்டு வந்ததே கமருதீன் தான். ஏன்டா கமருதீன், அந்த பிரச்சனைய தான் பேசி முடிச்சு அந்த பொண்ணு உன்கிட்ட சாரி கேட்டு அதுக்கப்புறம் நல்லா தானே பழகிட்டு இருந்தீங்க. எதுக்கு ஃப்ரீ டாஸ்க்ல விஜே பார்வதியுடைய பேரன்ட்ஸ் வரும்போது இந்த பிரச்சனைய நீ கொண்டு வர? ஏன்னா விஜே பார்வதிய நீ கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிட்ட. அதனால உனக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த பேட் டச்ங்கிற விஷயத்த நீ கொண்டு வர்ற. முதல்ல இது பேட் டச்சே கிடையாதுங்க. அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, அன்வான்டட் டச். பேட் டச்சுங்கிறது வேற, அன்வான்டட் டச்சுங்கிறது வேற. பேட் டச்ன்றது ஒரு பெண்ணுடைய செஸ்ட் பகுதியிலயோ, இல்ல தொடக்கூடாத இடத்துலயோ தொடுறதுக்கு பேரு பேட் டச். அன்வான்டட் டச்ன்றது தேவையில்லாமல் தொடுவது. அதத்தான் விஜே பார்வதி திவாகர் கிட்ட சொல்லியிருக்கும். இந்த மாரி அன்வான்டட் டச்சஸ் பண்றானே அப்படின்னு சொல்லி. அத வெளியில இருந்து வந்த ஒயில்ட் கார்ட்ஸ் அது அன்வான்டட் டச்சஸ் அப்படிங்கிறத பேட் டச்ன்னு மாத்தி கமருதீனுக்கு ஃபேவரா ஒரு விஷயத்த பண்ணிட்டாய்ங்க. அதை இவன் புடிச்சுக்கிட்டு பார்வதிக்கு எதிராக பல தடவ பிரச்சனை பண்ணியிருக்கான். பார்வதி அதுக்கான விளக்கத்த குடுத்து, மறுபடியும் பார்வதி கூட சேர்ந்து இவன் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இப்ப ஆதிரை பண்ண ஒரு மூவ்னால கதிகலங்கி போயிருக்கிறான். ஏன்னா, இவனுடைய ஒட்டுமொத்த நாத்தத்தையும் பேரண்ட்ஸ் விஜய் பார்வதியுடைய பேரண்ட்ஸ் உள்ள வந்து, இவன் எப்படி எப்படியெல்லாம் உன்ன பயன்படுத்தினான் அப்படிங்கிறத புட்டு புட்டு வச்சுட்டா, இவன் டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி நிப்பான் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா தலைவன் உண்மையிலேயே விஜய் பார்வதிய எக்ஸ்போஸ் பண்றேன். நீ பேட் டச் பண்ணேன்னு நீ எப்படி சொல்லலாம்? அதுவும் சேர எத்தி தள்ளுறது என்ன? மூடு அப்படின்னு சொல்றது என்ன? வாய உடைச்சிருவேன்னு சொல்றது என்ன? என்னண்ணா டேய்! என்னடா ட்ரூ கலர்ஸ் கம்மிங் அவுட்டா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நடிச்சுக்கிட்டு, நாடகம் போட்டுக்கிட்டு, அப்படியே லவ்வர் பாய் மாரி, சாக்லேட் பாய் மாரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருந்தியே, அது உண்மையா? இல்ல இது உண்மையாடா? பார்வதி கிட்ட இவ்வளவு நாள் நீ நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? இப்பதான் உன்னுடைய உண்மை முகம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்கா? கேமுக்காக இந்த பொண்ண ரொம்ப கேவலமா இவன் பயன்படுத்தியிருக்கான். பார்வதியோட யாரையுமே ஒட்ட விடக்கூடாதுன்றதுக்காக சபரி, ஆரோரா சின்க்ளர் எல்லாரும் இருக்கும்போது ப்ராப்பர் திருநெல்வேலி அப்படின்னு அவ சொல்றான்னா என்ன அர்த்தம்? அவ ஒரு கேஸ்டிஸ்ட். அவ கூட பார்த்து கவனமா பழகுங்க அப்படின்னு யாரையுமே பார்வதி கூட ஒட்ட விடாம இவன் மட்டும் பழகிக்கிட்டு, பார்வதி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், அவ நம்மளை எதிர்த்து நின்னா அவளை நம்ம எதிர்த்து கேம் ஆடி ஜெயிக்க முடியாது. ஆனா அவ கூட நம்ம லவ் கன்டென்ட்ன்ற பேர்ல அவள பலவீனப்படுத்துனோம்னா, நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மிதிச்சு, மிதிச்சு மேல ஏறி வந்துரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பார்வதிய தன்னுடைய கேமுக்காக ரொம்ப கேவலமா பயன்படுத்தியிருக்கான். டேய்! அந்த பொண்ணு அன்வான்டட் டச்சஸ்ன்னு சொன்னுச்சு. நீ ஆரோரா சின்க்ளேரோட உட்காந்துக்கிட்டு பார்வதிக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். உள்ள வந்து அவ உன் கூட சேர்ந்து கன்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அவ எந்த அளவுக்கு கேவலமான ஒருத்தி அப்படின்னு ஆரோரா சின்க்ளேரோட உட்காந்து பேசி, சிரிச்சு கூத்தடிச்சியா இல்லையா? நீ செஞ்சியா இல்லையாடா? அப்ப நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா, பார்வதி விஷயத்துல அவளுக்கு பின்னாடி பல இடங்கள்ல கேவலமா பேக் பைட் பண்ணி, படு மட்டமான கேம் ஆடி வச்சுட்டு, இப்ப விஜய பார்வதியுடைய அம்மா வரப்போறாங்க. நம்ம ஒட்டு மொத்தமா எல்லாமே அவங்களுக்கு தெரியும். 24 மணி நேரம்ன்றது ஒரு நாள். ஐயோ! அந்த ஒரு நாள்ல எல்லாத்தையுமே சொல்லிருவாங்களே! நம்ம என்னென்ன பண்ணோம், ஏதேது பண்ணோம், என்னென்ன பித்தலாட்டம் பண்ணோம், என்னென்ன மொள்ளமாரித்தனம் பண்ணோம், எல்லாமே வந்துருமே. இவளுக்கு இன்புட்ஸ் வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் இவ முந்திக்குவாளே! இவ நம்மள வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாளே! அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிராமாவ போட்டுருவோம். இப்ப என்னடா கமருதீன், உள்ள வந்து பார்வதி வந்து, "அம்மா எனக்கு இந்த கமருதீன புடிச்சிருக்கும்மா. நான் வந்து உள்ள ரொம்ப கண்ட்ரோலா தாம்மா இருந்தேன். ஆனா காதல்ன்ற உணர்வு எங்க வேணாலும் வரலாம்லம்மா. எனக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் மேல வந்துருச்சும்மா. அவன் தாம்மா என்னுடைய எதிர்காலம்." அப்படின்னு அந்த பொண்ணு பார்வதி அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி, "சரி கமருதீனே நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்ப லீட் பண்ணு." அப்படின்னு பார்வதியுடைய அம்மா ஒரு நேஷனல்
நேஷனல் மீடியால கமருதீனையும், பார்வதியும் வச்சு பேசிட்டாங்கன்னா, ஐய்யய்யோ! நம்ம பேரு அவ்வளதானே. நாளைக்கு பார்வதிய நம்ம ஏமாத்திட்டு, கழட்டி விட்டுட்டு, அல்வா குடுத்துட்டு போனோம்னா, நம்மள ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் காரி துப்புவானே! அப்ப என்ன பண்றது? அவங்க அம்மா வர்றதுக்குள்ள ஒரு டிராமாவ போட்டு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல செட் ஆகாது. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ வந்து என்ன பேட் டச் அப்படின்னு சொன்ன நீ, நாளைக்கு என்ன ட்ரெயின் ட்ராக்ல படுக்க வச்சுருவ. நாளைக்கு என்ன வந்து பஸ்ஸுக்கு அடியில தூக்கி போட்டுருவ. நீ வந்து உன்னுடைய கேமுக்காக, நீ வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன என்ன வேணா செய்வ. அப்படின்னு உளர ஆரம்பிச்சுட்டான். யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாரி, ஒட்டு மொத்தமா கமருதீன் வந்து எக்ஸ்போஸ் ஆயி நிக்கிறான். இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க. விஜய் டிவில 2 ப்ரோமோ. கீழ போய் கழுவி கழுவி ஊத்திருக்காய்ங்க. காரி துப்பியிருக்காய்ங்க. கமருதீனோட டபுள் கேமு, கமருதீனோட உண்மை முகத்த ஆடியன்ஸ் வேற லெவல்ல தெரிஞ்சு வச்சிருக்காய்ங்க. அப்போ அ க க பார்வதியுடைய அம்மா 2 பேருடைய கல்யாணத்துக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்கு பச்சைக்கொடி காட்டிட்டாங்கன்னா, அது நேஷனல் மீடியால ரெஜிஸ்டர் ஆயிருச்சுன்னா, நாளைக்கு பார்வதியோட சேர்ந்து தானே நம்ம ஒரு லைஃப்ப வாழ்ற மாரி இருக்கும். நாளைக்கு வேற எந்த ஒரு பொண்ணையும் ஏமாத்த முடியாதுல்ல, அப்படின்னு தலைவன் கால்குலேட் பண்ணி, இப்ப தெரியுதுடா டேய்! நீ உண்மையிலேயே இஃப் யூ ஆர் அ ஜென்டில்மேன் நீ உண்மையிலேயே ஒரு ஆம்பள அப்படின்னா, பார்வதி இவ்வளோ நாள் உன்ன நான் வந்து கேமுக்காக பயன்படுத்திக்கிட்டேன். இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்காக, உன்ன, அரோராவ இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் உன் கூட பழகுனதுக்கான காரணம் இதுதான். இது ரொம்ப சீரியஸா போயி, ஃப்ரீஸ் டாஸ்க்ல பேரண்ட்ஸ் வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க போறாங்க, அப்படின்ற அளவுக்கு இது போகுது அப்படிங்கிறத நான் விரும்பல. அதனால நம்ம இப்பயே இந்த பிரச்சனைக்கு, இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு முடிவு கட்டிக்கலாம். அப்படின்னு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா உண்மைய ஒத்துக்கிட்டு நீ விஜே பார்வதி கிட்ட பேசியிருந்தன்னா, நீ நல்லவன். ஆனா, நீ வந்து அந்த பொண்ணு எப்பயோ பண்ண விஷயத்த ஏன் அதுக்கப்புறம்லாம் எத்தன நாள்றா ஆச்சு? கிட்டத்தட்ட 40 நாள் ஆச்சுடா. 40 நாளா என்ன கோமால இருந்தியா? எங்க போயிருந்த? மணியாட்டிக்கிட்டு இருந்தியா? அப்பல்லாம் கூப்பிட்டு இந்த பிரச்சனைய பேசி நீ விஜே பார்வதியோட பிரேக்கப் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததுனால தான் ஒவ்வொரு நாளும் இவர் போய் விஜே பார்வதிட்ட பேசினாராம். வெளியிலயா இருந்திருந்தா பேசியிருக்க மாட்டாராம். இப்ப ஆரோரா சின்க்ளேர் அந்த பொண்ணோடையும் பேசாம உன்னால இருக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்ப பேசாம இருக்கேல்ல ஆரோரா சின்க்ளேரோட. ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில இருந்து ஆரோரா விலகிட்டால்ல. ஆரோரா பக்கம் போகாம இருக்கேல்ல. அதே மாதிரி விஜே பார்வதி பக்கமும் போகாம இருந்திருக்க வேண்டியதானடா. ஒவ்வொரு தடவையும் போய் அந்த பொண்ணு மனசுல ஆசைய வளர்த்து, அவ உண்மையிலே இவன் தான் அவளுடைய ஃபியூச்சர். அவங்க அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இவன் கூட சேர்ந்து வாழணுன்ற அளவுக்கு அவ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. இந்த கமருதீன்ன்றவன் அவள ஒட்டுமொத்தமா கேமுக்காக பயன்படுத்திட்டு, டோட்டலா அவளுடைய லைஃப்பயே இப்ப கேள்விக்குறியாக்கி உட்கார்ந்திருக்கிறான். அந்த பொண்ணுடைய கேமையும் தொலைச்சு, லைஃப்பும் ஸ்பாயில் ஆயி, அட் த எண்ட் ஆஃப் த டே உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த விஜே பார்வதி தான். ஆதிரை இவன பத்தி வெளியில இருக்கக்கூடிய பெர்சனல் விஷயங்கள உள்ள ஷேர் பண்ணும்போது, நம்ம கண்டிச்சு பேசியிருந்தோம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ உள்ள இவங்க விளையாடுற கேம வச்சு மட்டும் தான் நம்ம பேசணுமே தவிர, வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள உள்ள எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு. ஆனா, அந்த கமருதீன் விஷயத்துல வெளியில நடந்ததையும் எடுத்துட்டு வந்து பேசினாலும் தப்பு இல்லன்னு தோணுது. ஆதிரை பல இடங்கள்ல இவன் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பெண்கள்ட்ட இருக்கிற எல்லார்கிட்டயுமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறது, அதுக்கப்புறம் பெண்கள்ட்ட வந்து அத்துமீறி பேசுறது, இது மாதிரியான விஷயங்கள அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆரோரா சின்க்ளேர் கிட்ட ஆதிரை சொல்லியிருப்பாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இவன் வந்து பல வேலைகள பண்ணியிருக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்த பொண்ணு விட்டுட்டு போனதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா? அப்படின்னு ஆரோரா சின்க்ளேர் கிட்ட ஆதிரை கமருதீன பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருக்கும். இவன் பார்வதி கூட பழகுற மாரி பழகிட்டு, ஆரோரா பக்கமும் தூண்டில் போட்டுக்கிட்டு, வீணா கிட்டயும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் வந்து வீட்ல வந்து பேசட்டுமா? அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அத அந்த பொண்ணு மேடையில வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்கு. இவ்வளோ ஏன் வீணா எவிக்ட் ஆகி வெளியில போறப்ப, அந்த கேட்டுக்கு வெளில போயிடுச்சு. அப்ப சொல்லியிருக்கான். நான் வீட்ல வந்து பேசுறேன் அப்படின்னு. கேட்டா, "நீ என்னடா இப்படிலாம் பேசுற? அந்த பொண்ணு உன்ன அண்ணேன்னு சொல்லுது. நீ என்னடா இப்படி பேசுற?" ஃபன்னுக்காக. என்னடா இவன் ஒரு ஃப்ளிர்ட் கை. இவன் பெண்கள தன்னுடைய சுயநலத்திற்காக, சுயலாபத்திற்காக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு நபர். அப்படிதான் விஜே பார்வதியும் இவனுடைய கேமுக்காக இவன் கேவலமா பயன்படுத்தியிருக்கான். அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவ விஜே பார்வதியுடைய அம்மா, குடும்பம் அவங்க கண்ணில் படும் வரை பகிருங்க. ஏன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த கமருதீன்றவன் யாரு? அப்படிங்கிற அவனுடைய லட்சணத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போனாங்கன்னா, அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அப்படின்னு சொல்லி, லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ.
அண்ட் மக்களாகிய நீங்க இந்த கமருதீனுடைய கேவலமான செயல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செயோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பபாய்.